ஆகாஷ் டிலிஷன் அப்படிங்கிற இளைஞர் காவல் நிலைய படுகொலை நடந்திருக்குது. யார் அந்த இளைஞர்? தென் மாவட்டத்தில் குறிப்பாக கள்ளச்சாராய விற்பனை, மதுபான விற்பனை இதுக்கு எதிராக தொடர்ச்சியாக அந்த பகுதிகளில் களமாடிட்டு இருந்தவர். இந்த பகுதியில் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் அந்த சமூக அரசியலை, குறிப்பாக சாதி ஒழிப்பு அரசியலை முன்னெடுத்து அவர் அளவில் அவர் பல அளவில் அவர் செயல்பட்டு கொண்டு இருந்தவர். அதை கண்டித்த கட்சிகளில் தமிழக வெற்றி கழகமும். இப்போ நம்ம கேள்வி என்னவா இருக்குன்னா, நீங்கள் 18 நாள் ஆயிடுச்சு நீங்கள் பொறுப்பெடுத்து, இப்போ வரைக்கும் ஒரு சட்ட நெறிமுறை சார்ந்த ஒரு விஷயத்தை நிறைவேற்றி கொள்ள முடியாமல் இந்த சமூக மக்கள் இன்னைக்கு தலைநகரில் போராட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இது வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு விரோதமானது, நீதி பரிபாலனத்துக்கே விரோதமானது. ஒரு 78 நாள் சிபிசிஐடி விசாரிச்சு இப்போ வரைக்கும் அவங்களால, ஏன்னா 60 நாள் 90 நாளுக்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் 60 நாளுக்குள்ள ஃபைல் பண்ணலாம். ஆனால் இப்போ வரைக்கும் பண்ணலை. தலித் இளைஞர் காவலர்கள் அடித்ததில் அவர் இறந்திருக்கிறார். இது மதுரை உயர்நீதிமன்றத்தில் காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டியக்கம் சார்பில் தான் வழக்கு தொடரப்பட்டது. முறையான சடல கூராய்வு நடப்பதற்கு உத்தரவிடப்பட்டது. காவல் சித்திரவதைகளுக்கு, காவல் கொடுமைகளுக்கு எதிரான தனிச்சட்டம் இயற்ற வேண்டும். எப்படி சாத்தான்குளம் வழக்கில் 10 காவல் அதிகாரிகளுக்கு தண்டனை பெற்றுத்தரப்பட்டதோ அதுபோல் இந்த வழக்கிலும் பெற்றுத்தர வேண்டும். மீண்டும் ஒரு காவல் சாவு ஆகாஷ் டிலிஷன் அப்படிங்கிற இளைஞர் காவல் நிலைய படுகொலை நடந்திருக்குது. இன்னைக்கு அதை கண்டித்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. 75 நாட்களாக உடலை வாங்க மறுத்து போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி செய்கிறாங்க. முதல்ல யார் அந்த இளைஞர், என்ன நடந்தது காவல் நிலையத்தில், அவரோட படுகொலைக்கு என்ன காரணம்? ஆகாஷ் டிலிஷன் என்பவர் தென் மாவட்டத்தில் குறிப்பாக அவர் வாழ்கிற கிராமத்தில் போதைப்பொருள், கள்ளச்சாராய விற்பனை, மதுபான விற்பனை இதுக்கு எதிராக தொடர்ச்சியாக அந்த பகுதிகளில் களமாடிட்டு இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் அந்த சமூக அரசியலை, குறிப்பாக சாதி ஒழிப்பு அரசியலை முன்னெடுத்து அவர் அளவில் அவர் பல அளவில் அவர் செயல்பட்டு கொண்டு இருந்தவர். அதுவும் இல்லாமல் அந்த மக்கள் மத்தியில் அவரால் முடிஞ்ச சில சமூக செயல்பாட்டுகளே செஞ்சுட்டு இருந்தார். இதனால் காவல்துறைக்கு ஒரு பொருளாதார இழப்பு ஏற்பட்டது, வருமான இழப்பு, மாமூல் வருமான இழப்பு ஏற்பட்டது. அந்த மாமூல் வருமான இழப்பில் சினம் கொண்டு ஒரு சட்டவிரோத ஸ்பெஷல் டீம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், திருபுவனம் அஜித் காவல் படுகொலை நடந்தபோது அன்னைக்கு இருந்த டிஜிபி அவர்கள் கொடுத்த ஒரு அறிக்கை என்பது சுற்றறிக்கை என்பது எல்லா ஸ்பெஷல் டீமும், சட்டவிரோத ஸ்பெஷல் டீம் கலைக்கப்படும். ஸ்பெஷல் டீமுன்றதே இனி ஒன்று கிடையாது. சிபிசிஐடி, எல்என்டோ, கிரைமு இந்த மாதிரியான சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அணிகள் தான், காவல் அணிகள் தான் இருக்கும். அந்தந்த டிஎஸ்பிக்கள், ஸ்பெஷல் டீமு, டிசிக்கள் உருவாக்கின ஸ்பெஷல் டீம்லாம் கலைக்கப்பட்டு விட்டதுன்னு அறிக்கை கொடுத்தார். ஆனால் திருபுவனம் அஜித் சம்பவத்துக்கு பிறகும் பல ஸ்பெஷல் டீம்கள் ஒரு கூலிப்படையாக தான் செயல்படுது. ஒரு சட்டத்தால் அங்கீகரிக்கப்படாத, ஆனால் காவல் சீருடையில் இருந்து கொண்டு கிட்டத்தட்ட சொல்லணும்னா அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் கூட ஒரு சட்டவிரோத சம்பளம். திமுக ஆட்சி காலத்தில் நடந்தது தான். திமுக ஆட்சி காலத்தில் மார்ச் மாதம் நடந்த சம்பவம் தான். ஆனால் ஏன் இப்போ போராட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்குன்னா, அந்த சம்பவம் நடந்தபோது அதை கண்டித்த கட்சிகளில் தமிழக வெற்றி கழகமும் ஒன்று. அந்த குறிப்பிட்ட அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினரும் அந்த போராட்டத்தில் பங்கெடுத்துலாம் இருக்கிறாங்க. இப்போ நம்ம கேள்வி என்னவா இருக்குன்னா, நீங்கள் பொறுப்பெடுத்திருக்கிறீங்க, புதிய அரசு, புரியுது, ஒரு 60-90 நாள் ஆகும். அரசாங்க பொறுப்புக்கே புதிய ஒரு அரசு பொறுப்பில் இருந்த அனுபவமும் கிடையாது. இந்த பொறுப்பெல்லாம் இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சுதான் ஒரு 10 நாள் பொறுத்திருந்தோம். ஆனால் 10 நாள் ஆயிடுச்சு, 18 நாள் ஆயிடுச்சு நீங்கள் பொறுப்பெடுத்து, இப்போ வரைக்கும் ஒரு சட்ட நெறிமுறை சார்ந்த ஒரு விஷயத்தை நிறைவேற்றி கொள்ள முடியாமல் இந்த சமூக மக்கள் இன்னைக்கு தலைநகரில் போராட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு. காரணம், வன்கொடுமை தடுப்பு சட்டம் தெளிவாக சொல்லுது. வன்கொடுமை தடுப்பு சட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கு, கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் குற்றவாளிகள் யாருமே இல்லை. இன்னும் பேரே சேர்க்கப்படலை. கைது செய்யப்படுறது 2வது பட்சம். பெயரே இப்போ வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும், இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இந்த நிமிடம் வரைக்கும் முதல் தகவல் அறிக்கையில் எந்த ஒரு நபரின் பெயர்களும் இல்லை. இது வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு விரோதமானது, நீதி பரிபாலனத்துக்கே விரோதமானது. ஒரு 78 நாள் சிபிசிஐடி விசாரிச்சு இப்போ வரைக்கும் அவங்களால, ஏன்னா 60 நாள் 90 நாளுக்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் 60 நாளுக்குள்ள ஃபைல் பண்ணலாம். ஆனால் இப்போ வரைக்கும் பண்ணலை. 75 நாட்கள்ல உடலை வாங்க மறுத்து போராட்டம்னா அது பெரிய சென்சேஷன். ஆமா, இது அந்த நாட்கள்ல
உடலை வாங்க மறுத்ததுனால பெரிய சென்சேஷன் ஆனது கடந்த காலங்கள்லாம் பார்த்துருக்கோம். இந்த விஷயம் இன்னை வரை வெளியே தெரியாமல் போனதுக்கு என்ன காரணம்? உடலை வாங்க மறுத்து போராட்டம் பண்ணுறதுங்கிறது எதற்காக? உடலை வாங்க மறுத்து போராட்டம் பண்ணுவது ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தணும் தான். காரணம் வந்து இப்போ இறந்த உடல் தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம். அந்த உடலை வச்சு போராட்டம் நடத்தினாவாச்சும் ஒரு நிர்பந்தம் ஏற்படணும் தான் 78 நாட்கள் இந்த மக்கள் போராடி, இன்னையோட 78 நாட்கள் போராடுறாங்க. ஒரு புதிய அரசு வந்த பிறகு ஒரு நம்பிக்கை வந்து தான் தலைநகரில் இந்த அரசோட கவனத்தை ஈர்க்கிற வகையில் ஒரு போராட்டம் நடத்தினா மேபி, ஏன்னா இது கடந்த ஆட்சி காலத்தில் நடந்தது. கடந்த ஆட்சி காலத்தில் நடந்த முறைகேடான டெண்டர்களை ரத்து பண்ணியிருக்கிறாங்க முந்தா நாள், இதுவும் நடந்திருக்கு. அப்புறம் சில அதிகாரிகள் இடமாற்றம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. உதயச்சந்திரன் போன்றவர்களுக்கு ஒரு இது வழங்கப்பட்டிருக்கு. வெங்கட்ராமன் போன்றவர் கூட்டுறவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறாங்க. டிஜிபி நான் சொல்கிறது, பொறுப்பு டிஜிபி. இப்படி பல மாற்றங்கள் நடந்தால், ஆனால் தலித் மக்கள் வன்கொடுமை விஷயத்தில் மட்டும் இன்னும் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்காது. 8 அமைச்சர்கள் நியமித்தது, 7 அமைச்சர்கள் நியமித்தது மட்டும் அதன் அளவில் அது நாம் வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று தான். அதில் மாற்று கருத்து இல்லை. இதுவரை எந்த அமைச்சரும் சமூக நீதி பேசினவங்க, சமூக நீதி குறித்து பாடம் எடுத்தவங்க செய்யாத ஒரு விஷயத்த ஒரு புதிய அரசு, புதிய கட்சி, புதிய அமைப்பு பொறுப்புக்கு வந்தபோது தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஓபிசி ஸ்டேட்டில் இந்த மாதிரியான ஒரு துணிச்சலான நடவடிக்கை எடுப்பது என்பதே அதன் வகையில் வந்து ஒரு முற்போக்கான ஒரு அம்சம் தான். ஆனால் இந்த எண்ணிக்கைகளை மட்டும் காட்டிட்டு, இந்த எண்ணிக்கைகளை மட்டும் வச்சுக்கிட்டு இது வந்து தலித் மக்களுக்கு ஆதரவான ஆட்சியா அப்படின்றதுல ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. மீண்டும் கடந்த கால வரலாறுகளோடு வழிகளோடு தான் நாங்கள் வாழணுமா அப்படின்ற கேள்வியை நான் தமிழக அரசுக்கு வைக்கணும்னு நினைக்கிறேன். காரணம், தமிழக அரசு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எல்லோருக்குமான அரசா இது இருக்கும். இப்போ கடந்த காலத்தில் காவல் நிலைய படுகொலை நடக்கும்போது விஜய் அவர்களே கடுமையா, ஆமா, இப்போ இந்த விஷயம் வந்து அவருடைய ஆட்சி காலத்தில் அவருக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? கடந்த ஆட்சி காலத்தில் காவல் படுகொலை நடந்தபோது மேடை போட்டு அந்த காவல் படுகொலையில் பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பங்களையும் மேடை ஏற்றி அவங்களோட உங்களோட அண்ணனா, உங்களோட சகோதரனா, உங்களோட தோழனா நான் நிற்கிறேன்னு அவர் கொடுத்த வாக்குறுதி நம்பி 60 ஆண்டு காலம் ஒரு லெகசி இருந்த ஒரு கட்சி, இவ்வளோ பல என்னதான் நம்ம வந்து அந்த கட்சிகள் மீது குறை சொன்னாலும் சில திட்டங்களை அந்த அரசுகள் கொடுத்து தான் இருக்கு. அதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு ஒரு புதிய அரசுக்கு மக்கள் வாய்ப்பளித்ததுக்கான ஒரே காரணம் அவர் திரை நடிகர், அவர் பிரபலமானவர்கள்லாம் இல்லை. ஒரு மாற்று வருது, அந்த மாற்றை நம்ம அங்கீகரிக்கணும்னு மக்கள் பொறுப்போடு ஆதரிச்சுக்கான ஒற்றை காரணம் இந்த கடந்த கால வழிகள். அதுலேயும் இந்த ஆட்சிக்கு வந்து பெருவாரியாக வாக்கு செலுத்தியிருக்கிறது தலித் மக்கள், விளிம்பு நிலை சமூகங்கள், இஸ்லாமியர்கள், மைனாரிட்டிஸ். அதனால தான் அவரோட மினிஸ்ட்ரியும் அதுபடி அமைஞ்சிருக்கு. அவர் ஜெயிச்ச 108 தொகுதிகளை கிட்டத்தட்ட 24 வந்து தனி தொகுதிகளை ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்போ இது எந்த வகையில் வந்து அவருக்கு வந்து ஒரு செய்தியை அட்டவணை சாதி மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. சொல்லும்போது நான் எப்போவுமே ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், நீங்கள் தலித் மக்களுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டாம், தலித் மக்களுக்கு எதிராக செயல்படாமல் இருங்க. கடந்த ஆட்சி காலத்தில் தலித் மக்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க, சட்டங்களை மீறினாங்க, வன்கொடுமை தடுப்பு சட்டம் சொல்லக்கூடிய மேண்டேட்ஸை முறைப்படி செய்யலை. கண்காணிப்பு கூட்டம் நடத்தணுமா, நடத்த மாட்டேன். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு பண்ணுமா, பண்ண மாட்டேன். அப்படியே பதிவு பண்ணாலும் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்லி மூடுவேன். NCRB டேட்டா சொல்லுது தமிழ்நாடு 4வது இடம் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்லி வழக்குகளை மூடுனதுல. ஒரு வன்கொடுமை புகார் வருதா, கவுண்டர் எஃப்ஐஆரை போட்டு அவனை நிர்பந்தத்துக்குள்ளாக்க, அவனையே வாபஸ் வாங்க வை புகாரை. ஒரு காதல் விவகாரமா அட்டவணை சாதி மக்களுக்கும் பிற சாதி மக்களுக்கு காதல் விவகாரமா போக்சோ போடு, பெண் வழக்கு போடு. இப்படியான விஷயங்கள் கடந்த ஆட்சி காலத்திலே நடந்தது. இப்போ நடக்கக்கூடாது. சட்டப்படி இந்த அரசு செயல்படணும்னு நம்ம கேட்டுக்கோம். ஒரு புரட்சிகர சோசியலிச அரசெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். குறைந்தபட்சம் முதலாளித்துவம் உங்ககிட்ட கொடுத்துருக்கிற சட்ட நெறிமுறைகளை பின்பற்றி ஒரு முதலாளித்துவ ஜனநாயகத்துக்கு உட்பட்டாச்சு ஒரு ஆட்சியை நடத்துங்க. அப்படி அது நடத்துனீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் நெடுங்காலம் வந்து ஒரு உறுதியான அரசு என்பது வெறுமனே உங்களுக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகள் மூலம் மட்டும் நடந்துடாது, உங்களுக்கு ஓட்டளித்த மக்கள்கள் மூலமும் தான் நடக்கும். இதை உணர்ந்து இந்த அரசு செயல்படணும்னு நினைக்கிறோம். எங்களுடைய விமர்சனங்களையும் கொஞ்சம் கடந்த கால காட்டங்கள் இல்லாததுக்கான காரணமும் உங்களுக்கு ஒரு காலம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அந்த கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த எண்ணத்தை தவறாக பயன்படுத்திக்க கூடாது. இதுதான் நான் இந்த புதிய அரசுக்கு சொல்ல விரும்புகிறேன். நன்றி. பிரகாஷ் அப்படிங்கிற இளைஞர் காவல் நிலையத்தால் படுகொலை நடந்ததாகவும் 75 நாட்களுக்கு மேலாக உடல் வாங்க மறுத்து போராட்டம் நடக்கிறதாக செய்திகள் சொல்லப்படுது. அதுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க. முதல்ல என்ன விஷயம் அது, ஏன் அந்த உடல் வாங்க மறுத்து போராட்டம், முதல்ல யார் அந்த இளைஞர்? அவர் ஒரு தலித் இளைஞர். ஏதோ ஒரு வழக்குக்காக காவல் நிலையத்திற்கு கூட்டி சென்று காவலர்கள் அடித்ததில் அவர் இறந்திருக்கிறார். இது மதுரை உயர்நீதிமன்றத்தில் காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டியக்கம் சார்பில் தான் வழக்கு தொடரப்பட்டது. முறையான சடல கூராய்வு நடப்பதற்கு உத்தரவிடப்பட்டது. இந்த வழக்கை CBCID
உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஒப்படைத்திருக்கிறார்கள். அதற்கான முதல் தகவல் அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் தொடர்புடைய காவல் அதிகாரிகள் யார் என்று தெரிந்தும் அவர்கள் கைது செய்யப்படவோ வேறு நடவடிக்கை எடுக்கப்படவோ இல்லை. இதுதான் இங்கே இருக்கிற குறை. சென்ற வருடம் 2025 ஜூலை 15ஆம் நாள் இப்போதைய தமிழக முதல்வர், அப்போதைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தலைமையில் சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் இதே போல நடைபெற்றது. அப்போது நடந்திருந்த காவல் சாவுகளுக்கு நீதி கேட்டு தான் அந்த போராட்டம் நடைபெற்றது. இப்போதும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது சென்ற ஆட்சியில். ஆனால் இது வழக்காக வந்திருப்பது இப்போ. ஆனால் இந்த இவர் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நடக்கிற இந்த முதல் நிகழ்ச்சி அல்லது முதல் வழக்கில் இவர் சரியான நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அந்த முறையில்தான் இந்த கொலை வழக்கை முறையாக கடுமையாக நடத்துவதும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை சிறைப்படுத்துவதும், எப்படி சாத்தான்குளம் வழக்கில் 10 காவல் அதிகாரிகளுக்கு தண்டனை பெற்றுத்தரப்பட்டதோ அதுபோல் இந்த வழக்கிலும் பெற்றுத்தர வேண்டும். மீண்டும் ஒரு காவல் சாவு நடைபெறக்கூடாது என்றால் காவல் சித்திரவதைகளுக்கு, காவல் கொடுமைகளுக்கு எதிரான தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்று கோருகிறோம். சரி, இப்போ இந்த இதில் 75 நாட்களாக உடல் வாங்க மறுத்து போராட்டம் பண்ணுறாங்க. அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க? இந்த வழக்கை எடுக்கவும் மாட்டாங்களா? இப்போ அங்கே உள்ள நிலவரம் என்னவா? இல்லை, இந்த வழக்கு சிபிசிஐடியிடம் ஒப்படைத்திருக்காங்க. நீதிமன்றத்தினுடைய கருத்து சிபிசிஐடி முதல் தகவல் அறிக்கை கொடுத்திருக்கிறது. அடுத்தடுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். எனவே நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தொடர்ந்து கொண்டு போவதற்கான வாய்ப்பில்லை. அவங்க செய்ய வேண்டிய அளவுக்கு நாங்கள் செய்து முடிச்சிட்டோம். சிபிசிஐடி தான் செய்யணுங்கிறாங்க. சிபிசிஐடி நடவடிக்கையில் பாகுபாடு இருந்தாலோ ஒரு மிதப்பு இருந்தாலோ அரசு தலையிட்டு தீவிரப்படுத்தும். அதுதான் கோரிக்கை. மற்றபடி சடலத்தை வைத்துக்கொண்டு தான் போராடணுங்கிற அவசியம் இல்லை. என்னுடைய கருத்துப்படி சடலத்தை வாங்கி வைத்துக்கொண்டு போராடலாம், வாங்கி அடக்கம் செய்துவிட்டு போராடலாம். ஆனால் அவங்க அந்த குடும்பத்தில் அப்படி கருதுறாங்கங்கிறதுனால நம்ம அதுக்கு மேலே ஒன்று சொல்லுவோம். Meriba Paneer Soda. I trust Meriba.